இந்த அழகான ஸ்கேலப் டிசைன் எப்படி வெட்டி தைக்கிறது தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே நார்மல் ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸ் வெட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். நான் லைனிங்கில் வரைஞ்சி வெட்டிடலான்னு பார்த்தேன். அது கம்ஃபர்டபுளாக வராது. லைனிங்கும் மேல் பீஸும் கழுத்து வெட்டாமல் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கேன்வாஸ் வெட்டியிருக்கேன். நெக்கோட ஹைட்டுக்கு எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு விட்டு வெட்டியிருக்கேன். பாருங்கள் நெக்கோட ஹைட்லேருந்து கீழே 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தான் வெட்டியிருக்கேன். நெக்கோட ஹைட்டு 10 இன்ச்சு அவ்வளோதான். அகலம் 8.5 இன்ச்சு அளவுக்கு அகலம் எடுத்திருக்கேன். அதை 2 மடித்து போட்டு பாருங்கள், 2 இன்ச்சு கழுத்து மார்க் பண்ணிக்கலாம். கழுத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நெக்கோட ஹைட் வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். 10 இன்ச்சு இருக்குது. பாருங்கள் எப்படி வரைகிறேன் பாருங்கள். ஓகே, அந்த வளைவில் எப்படி கொடுத்துட்டு அங்கேருந்து 2 இன்ச்சு 2 இன்ச்சில் ஒரு புள்ளி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 இன்ச்சு மேலே வரைக்கும் 2 இன்ச்சில் புள்ளி வச்சுட்டு சென்டர்லேருந்து 1 இன்ச்சு கேப்பில் ஒரு புள்ளி, சென்டர் புள்ளி வைக்கிறேன் பாருங்கள். 1 இன்ச்சு கேப்பில் அப்படியே இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அழகாக வரைஞ்சி எடுத்துட்டோம். இப்போ வெட்டிக்கலாம். வெட்டுறப்ப கொஞ்சம் பார்த்து அந்த ரவுண்ட் ஷேப் எடுத்து வெட்டுங்க. மேலே மேடாக இருக்குது, அது கொஞ்சம் கழிச்சு விட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், சைடில் அதை கரெக்ட் பண்ணி விட்டுட்டு ஓகே, ஸ்கேலப் டிசைன் ரெடி. இப்போ சேரீயோட மெயின் கிளாத் எடுத்துகிட்டு உள்பக்கமாக வைக்கிறேன். லைனிங் பீஸை லைனிங் கிடையாது, கேன்வாஸு உள்பக்கமாக வச்சு அயன் பண்ணிக்கிறேன். மேல் பக்கம் வைக்கக்கூடாது, உள்பக்கம் வச்சு அயன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ லைனிங்கு உள்பக்கமாக வைக்கக்கூடாது, மேல் பக்கமாக வச்சு இங்கே பாருங்கள், மேல் பக்கம் மெயின் கிளாத்தோட மேல் பக்கம் வச்சுருக்கேன். புரியுதுங்களா? அடியில் வச்சுருக்கேன் இல்லையா, அது மேல் பக்கம். இப்போ கரெக்டாக கழுத்து நெக்கெல்லாம் கரெக்டாக வச்சு பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேல் பக்கமாக லைனிங் வச்சுருக்கேன். நாங்கள் திருப்புறப்ப அந்த லைனிங்கு உள்ளே வந்துடும். ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த பவர் மிஷினில் இந்த டிசைன் தைக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்பீடு போகுது இல்லையா, மோட்ரு ஒரு அழுத்தினோடனே சர்ன்னு ஒரு 1/4 இன்ச்சு நவுந்து வந்துடுது, திருப்ப முடியல இல்லையா. அதனால் நான் பெடல் மிஷினில் வச்சு மெல்லமாக தைச்சிட்ருக்கேன். எந்த அளவுக்கு மெல்லமாக தைக்கிறோமோ அந்த அளவுக்கு கழுத்து சூப்பராக வரும். இது கொஞ்சம் நுணுக்கமான விஷயங்கள் தான், மெல்லமாக தான் வேலை செய்யணும். அப்போ தான் நெக் அழகாக வரும். இங்கே பாருங்கள், நான் தச்சு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அயன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு இருந்தது. பாருங்கள், அந்த ஷேப்புக்கு அழகாக வெட்டி விட்டுக்கணும். நூலை வெட்டிட போகிறீங்க, நூலை வெட்டிட்டிங்கன்னா சிரமமாயிடும். பார்த்து மெல்லமாக வெட்டுங்க. உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக தான் காமிச்சிருக்கேன், நீங்கள் வேணும்னா ஸ்லோ பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? திருப்பி எடுத்துட்டோம், லைனிங் உள்ளே போயிடுச்சு. இப்போ மேல் பீஸு நம்மளுக்கு அழகாக ஸ்கேலப் டிசைன் வந்திருக்கு பாருங்கள். அப்படியே பின் பண்ணிவிட்டு சுற்றி தையல் அடிச்சுட்டு கீழே இடுப்புக்கெலாம் துணி மடித்து தைச்சிக்கலாம்.
ஸ்கேலப்பு பார்க்கறதுக்கு சீக்கிரம் ஈஸியாக முடிச்சு தைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த வளைவுலாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. பாருங்கள், நம்ம கேன்வாஸ் மேலே வச்சுருக்கோம் இல்லையா, அதனால தான் ஃப்ளாட்டாக அழகாக நிற்கிது பாருங்கள் நெக்கு. மேல் பீஸில் கொடுக்கணும் கேன்வாஸ், அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளாட்டாக நிற்கும் டிசைன். ஓகேங்களா? அதே மாதிரி மேல் பீஸ்லேயே ஸ்லீவுக்கும் கொடுக்குறேன் பாருங்கள். மேல் பீஸில் தான் கொடுக்குறேன். உள் சைடு வெளி சைடு பார்த்துட்ருக்கேன். எது உள் சைடு வெளி சைடு தெரில, கன்ஃபியூஷனாக இருக்குது. ஓகே, ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு சொல்கிறதுக்கு. பாருங்கள், உள்பக்கமாக வச்சு. ஓகேங்களா? இது உள்பக்கம் வச்சு நம்ம அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணிவிட்டு தையுங்க, அப்போ தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். லைனிங்கு நெக்கு கொடுத்த மாதிரியே லைனிங்கு மேல் பக்கமாக கொடுக்குறேன் பாருங்கள். மேல் பக்கமாக லைனிங் கொடுக்குறேன். இது மேல் பக்கம். ஓகேங்களா? மேல் பக்கமாக லைனிங் வச்சுட்டு பின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கார்னரில் கரெக்டாக 1/4 இன்ச்சு தையலுக்கு வரணும் லைனிங்கு. லைனிங் உள்ளே வச்சுருக்கிறத கவனிக்கணும். அப் அண்ட் டவுன் வந்துடும். லைனிங்கு மேல் பீஸோடு சேர்ந்து தையல் அடிக்கணும். கரெக்டாக பார்த்துட்டு பின் பண்ணிக்கோங்க. அப்புறம் கரெக்டாக பார்த்துட்டு 1/4 இன்ச்சு தையலுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு பின் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஒரு லைக்காவது போட்டுட்டு போங்க. என்கிட்ட கற்றுக்கிற இந்த டிசைன் உங்களுக்கு எப்படி பயனுள்ளதாக இருந்ததா? ஈஸியாக இருக்கா, இல்லை கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை விட ஈஸி கிடையாது, இது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி பழகுங்க. பாருங்கள், அங்கே கொஞ்சம் விட்டு இருக்கு, துணி கொஞ்சம் உள்ளே அடங்கிட்டு இருக்கு. கொஞ்சம் தையல் போட்டு எடுத்துட்டு டிசைன் திருப்பிக்கலாம். பாருங்கள்,
பேக் நெக்குக்கு படிமான தையல் போடாமல் இருந்தது, போட்டு எடுத்துக்கிறேன். என்னோட வீடியோஸ் வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் பார்க்கணுன்னா நைட்டில் 9 மணிக்கு இல்லை 9 to 10 மணிக்குள்ளே லைவாக போட்டுட்ருக்கேன். லைவ் ஷோவுக்கு வாங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் போட மறந்துட போகிறீங்க, ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்தது எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் அந்த மாதிரி வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். ஓகே வீவர்ஸ், பாய். அவ்வளோதாங்க. மிச்சம் இந்த சைடு அடிக்கிறதெல்லாம் பவர் மிஷினில் போயிட்டு உட்காந்து சைடு அடித்து முடிச்சுப்பேன். இது பெடல் அவ்வளோதான். இதோட ஃபினிஷிங்கு. நெக் எப்படி இருக்குது